கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம். வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ்துறை பேராசிரியரும் முனைவர் கணேசன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து இன்றைய எனது உரையை துவக்குகிறேன். இன்னைக்கு நாம் ஆன்மீக பதிவாக ஒரு சின்ன தலத்தை பற்றி பார்ப்போம். எல்லாருக்கும் ராகு கேது அவங்களால நிறைய தோஷங்கள்லாம் இருக்குது. அது என்ன பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, ராகு கேதுக்கள்னால முதல்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண தடை அப்படின்னு, திருமண தடை அப்படிங்கிறது ஏற்படுது. பெரும்பாலும் இன்னைக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற முதியவர்கள் பெரியவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு 50-60 வயசு கடந்த அவங்கெல்லாம் மனக்குமுறலோட ஏன் தனது பிள்ளைக்கோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுபோல் ஒரு நிகழ்வு ஏன் ஏற்படுது அப்படின்னா, நமது முன்னோர்கள் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. வகையில் அவங்க பாம்பு ஏதாவது தீண்டியிருப்பாங்க, பாம்பை அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அதை தெரியாதனமாக கூட அது ஒரு வண்டியில் போகும்போது அது மேலே ஏற்றிட்டு போகிறது அதெல்லாம் நடந்திருக்கும். அதனால் அந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாக தோஷங்களுக்கான பரிகாரமாக அந்த திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற தலத்தை இன்றைக்கி பார்க்கலாம். திருநாகேஸ்வரம் கும்பகோணத்துக்கு அருகில், அதாவது காரைக்கால் போகிற சாலையில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குது. அந்த திருநாகேஸ்வரத்தில் ஸ்ரீ கிரிகுஜாம்பிகை அப்படின்னு அம்பாள் பேர். அந்த சுவாமி பேர் நாகநாத சுவாமி. அங்கே இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியோட உடல்லே, அதாவது அந்த ராகு கேதுக்கள் அவரை ஆலிங்கனம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நாம் அந்த தலத்துக்கு போய் அது எப்போ போகணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்றோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்றோ ராகு கால நேரத்தில் போய் தனது மகன் மகளை அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த பரிகார பூஜையாக அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, சிவபெருமானுக்கு அபிஷேகம், அதுதான் முக்கியமானது. அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது, தயிர் கொடுக்கறது மற்றும் சில வஸ்துக்கள்லாம் கொடுப்பாங்க. அது எண்ணெய் கொடுக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அபிஷேகத்துக்கு தாராளமாக இளநீலேருந்து திரவியப்பொடியிலேருந்து எல்லாம் செய்யலாம். அபிஷேகத்துக்கு முழுவதுமாக பொறுப்பேற்றுக்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த வெள்ளிக்கிழமை காலையில் 10-12 ராகு காலமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 ராகு காலமாக இருக்கட்டும், அது ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அந்த நேரங்களில் நாம் செய்யக்கூடிய அந்த ராகு கேது தோஷ பரிகாரம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். அவங்கள போய் நம்ம பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த தலம் பார்த்திங்கன்னா தேவார பாடல் பெற்ற தலங்களில் 146வது தலமாக சொல்கிறாங்க. அறவென்னும் ராகு ஐயனையே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கண்ணியே ரம்யா போற்றி அப்படின்னு சொல்லி ராகு பகவானோட அந்த காயத்ரியை சொல்லி அந்த அவரோட மந்திரத்தை சொல்லி நாம் வழிபட்டோன்னா நமது திருமண தடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி செய்வார் அந்த தலத்து இறைவன் ஈசன் எம்பெருமான். அதனால் நாம் எல்லாரும் அந்த தலத்துக்கு போய் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு 12 ராசிகளுக்கும் நம்ம பார்ப்போம். 23/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் வசந்த ருது, வியாழக்கிழமை. இன்னைக்கு பௌர்ணமி திதி இருக்குது. இன்று மாலை வரை இருக்குது. நேற்றுக்கு மாலையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மாலை வரை இருக்குது. நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் காலை 9:47 வரைக்கும் இருக்குது. அதன் பின் அனுஷ நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. பிரீத்தி யோகம் பத்ரம் கர்ணம், தெற்க சூளம், பரிகாரம் தைலம். இன்றைக்கி கீழ்நோக்கு நாள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்குது. இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள்ளே நாம் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்துக்கு ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா சந்திரன் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்காரு. சந்திராஷ்டமமே இருக்குது.
இருந்தாலும் நீங்கள் வந்து பொருள் வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது. எல்லாம் கையில் காசை கையில் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. நமது நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, நமது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டு நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த நாளாக இன்று அமைகிறது. அதனால் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கணும். எதையாவது வாயை கொடுத்து யார்ட்டையும் மாட்டிக்கக்கூடாது. இன்றைய நாளில் கிரகங்கள் எல்லாம் நல்லபடியாக நல்ல நிலையில் இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். எதுக்குங்க நீங்கள் கவலை பண்ணணும்? கவலையே பட வேண்டாம். எல்லாம் உங்களை தேடி வந்து சேரும். ஆனால் பொறுமை மிக அவசியம். ஆனால் மேஷராசிக்காரங்களாம் கோபம் சட்டுன்னு வரும். ஏன்னா செவ்வாய் இல்லையா உங்கள் ராசியாதிபதி. செவ்வாய் என்ன பண்ணுவார்? அவர் வந்து எப்போதும் ஒரு உஷ்ணத்தோடையே இருப்பார். செவ்வாய்னாலே உஷ்ணம். உங்களுக்கு அடி வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்ல வைக்கிறதே யார்? செவ்வாய் பகவான். இப்போ ஒரு உணவகம் வச்சுருக்காங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு தொழில் நடத்துகிறாங்க, இல்லை செங்கற்சூளை வச்சுருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க? சித்திரை நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா விருச்சிக ராசிக்காரங்களாம் அதை போல் ஒரு பணியெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்து வரலாம். அந்த பசிக்கான ஆதிபத்தியமே அவர் தான். செவ்வாய் தான் வயிற்றில் போய் நமக்கு வயிற்று பசியை ஏற்படுத்துகிறார். நாம் இன்றைக்கி கொஞ்சம் மனக்கலக்கங்கள்லாம் இருக்கும். மேஷராசி என்பவர்கள் எல்லோரும் அந்த மன சஞ்சலத்தை விடுத்து தீர்க்கமான முடிவெடுக்கணும். அப்படிங்கிறதுனால அமைதியை கடைபிடிப்பது நலம். ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் என்னங்க வேணும் கேட்கணும். 7 வேற சந்திரன் இருக்கார். அதனால் எல்லாத்துலேயும் வெற்றி தான். இன்றைக்கி நீங்கள் புது முயற்சி ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி தான். ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். இது நாள் வரைக்கும் 12ல் இருந்து உங்களை போட்டு படுத்திகிட்டு இருந்தார். 12ல் இருந்த குருனால என்ன, குரு பகவான் உங்களுக்கு எதிரி கிரகம், அது வேறு விஷயம். ஆனால் 12ஆம் இடத்துல போய் குரு மறையிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல பலனாக சொல்ல முடியாது. இப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருந்துட்டு உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியை பார்க்குறாரு. அது ரொம்ப விசேஷம். ஏன்னா அங்கே ஏற்கனவே கேது பகவான் உட்காந்துருக்காரு. அதனால் அந்த பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குரு பார்வை எல்லாமே உங்களுக்கு குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் குரு பகவானோட பார்வை பலம் பல விதத்துலேயும் உங்களுக்கு நல்லதையே செஞ்சிகிட்டு இருக்கு. குரு பகவான் அனுகிரகம் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். வெற்றி, இன்றைக்கி ஏதோ ஒரு வெற்றி செய்தி உங்களை தேடி வருது. நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு வேலைக்காக விண்ணப்பிச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதற்கான ஒரு அழைப்பு வரும். அவங்க கூப்பிடுவாங்க, தொலைபேசி மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு மெயில், இமெயிலெலாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்க பெறுவீர்கள். அது வெற்றி செய்தியாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்லாது இருந்த ரிஷபராசி அன்பர்கள்லாம் இப்போ நல்ல ஒரு தகுந்த ஒரு வேலை கிடைத்து மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வீர்கள். உங்கள் ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நல்லது செய்யக்கூடிய வகையில் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அது பல விதத்துலையும் நன்மை தான் செய்யும். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே அடி எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் இன்னும் மேன்மேலும் உயர்ந்து செல்வீங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். உற்றார் உறவினர்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க. இன்று மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்த அஷ்டம சனி அந்த பாவம் விலகி இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் அடி எடுத்து வச்சுருக்காரு. இன்றைய நிலை பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் இடத்து சந்திரன் அப்படிங்கிறது ஒரு சிலாகிச்சு சொல்ல முடியாது. என்னென்னா அவர் வந்து கடன் அந்த வியாதிகள் ஸ்தானம் அதிலெல்லாம் இருக்கார். அப்படிங்கும் பொழுது உங்களை யாராவது இந்த பேங்க்லேருந்து வந்து கேட்பாங்க, ஐயா கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி, அதிலெல்லாம் மாட்டிக்காதீங்க. அதை போல் யாரும் கேட்டாங்கன்னா யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ போய் கடனை புதுசாக ஏதாவது வாங்கிட்டு அது நமக்கு பின்னால் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு தகுந்த அளவுக்கு கடன் வாங்கணும். அதுக்கு மீறி மிதமிஞ்சி வாங்கிட்டோன்னா திருப்பி கட்டுறதும் நாம தானே. கடன் வாங்குறது ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த கடனை திருப்பி கட்டணும் இல்லைங்களா. அதனால் மிதுன ராசிக்கு புத பகவான் தான் ராசி அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அது பல விதத்தில் பொருள் வருவ தேடித்தரும். இது நாள் வரைக்கும் வேலை இல்லாத இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு புதிய ஒரு எதிர்காலத்தை தேடித்தரப்போகிறார் புதன் பகவான். அதனால்
வாழ்க்கையில் பலவித நன்மைகளையும் இன்றைக்கி 7 இருக்கக்கூடிய அந்த 6ஆம் இடத்து சந்திரன் உங்களை வந்து கொஞ்சம் மாற்றி யோசிக்க வச்சாலும் மற்ற கிரக நிலைகள்லாம் நல்ல விதத்தில் அமைஞ்சிருக்கு. பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நிம்மதியும் அருளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பல விதத்திலையும் நற்பலன்களே நல்குகிறார் சந்திர பகவான் இன்று. கடகராசி அன்பர்களே, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு யோகம்தாங்க. என்ன எல்லாமே லாபம், வரக்கூடியது எல்லாமே லாபம்தான், செலவினம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அஷ்டமத்து சனி இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. இந்த ஓராண்டு காலத்துக்கு அஷ்டமத்து சனி பெரிய அளவில் பாதிப்புகளை தராது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனியாக இருக்கே, நமக்கு ஏதாவது பெரிய அளவில் உடல் ஆரோக்கிய கேடோ இல்லை அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது வருமோன்னு நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கார். அப்புறம் கவலை ஏங்கப்படணும். நாம் இன்றைக்கி பெரிய அளவில் பொருள் வரவு இருக்குது. நீங்கள் உங்களோட பேச்சு சாதுரியத்தினால் யார்கிட்டையாவது பேசி ஏதோ ஒரு பழைய பாக்கிகளெல்லாம் வசூலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது. அதே போல் அஷ்டமத்து சனி அது உங்களை தொந்தரவுப்படுத்த தான் செய்யும். குரு பகவான் 12ல் இருக்கும் பொழுது அஷ்டம சனி வந்து உங்களுக்கு பல விதத்துலையும் இடைஞ்சல்களை கொடுக்கும். அதிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இது ஒரு சிறந்த வழி. முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொருள் இப்போ இருக்கக்கூடிய கையிருப்புகளை எல்லாம் சேமித்து வைக்கணும். சேமிக்கிற பழக்கம் எல்லார்ட்டையும் இருக்கும். அதுவும் கடகராசி பெண்மணிகள்லாம் அதிக அளவில் பொருளாக சேர்த்து வைப்பாங்க. அதனால் கவலைகள்லாம் இல்லை. இன்றைய நாள் வரவு அதிகம் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்துக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் சனி பகவானோட அந்த சஞ்சாரமும் உங்களுக்கு சரியில்லை. அவர் அங்கேருந்து 7ஆம் பார்வை வேற பார்க்குறாரு. அது பெரிய அளவில் நல்ல விதமாக சொல்ல முடியாது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது தலை தூக்கும். இருந்தாலும் இப்போது ஏதாவது ஒரு குடும்பத்தில் சின்ன அளவில் ஒரு குழந்தை பேர் அதை போல் ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு இருந்தவங்களாம் இப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தை சொல்லலாம். சிம்மத்துக்கு பல விதத்துலேயும் கிரகங்கள்லாம் எதிர் வினையாற்றி கொண்டு இருக்கிறது. அதனால் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஏன்டா இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ராகு பகவான் 8ல் இருக்கார். அது பெரிய அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூரியனுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய முதல்ல காத்துக்கிட்டு இருக்கிறது ராகு தான். அவர் போய் 8ல் மறையிறதுங்கிறது நல்ல அமைப்பு இல்லை. அதே போல் கேது 2ல் இருக்கார். சனி பகவான் 7ஆம் இடத்து சனி அங்கேயும் சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால என்ன நல்ல கிரகத்தோட, அதாவது சுபகிரகத்தோட பார்வை நமக்கு சுபத்துவத்தை தரும். ஆனால் இந்த அசுப கிரகங்களோட பார்வை என்ன செய்யும், கஷ்டங்களை தான் கொடுக்கும். இப்போ இல்வாழ்க்கையில் ஒரு பெரிய புரிந்துணர்வு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் வரும். அதை நாம் பெரும்பாலும் தவிர்க்கிறதே நல்லதுன்னு படுது. என்ன வந்தாலும் குரு பகவானின் அந்த 10ஆம் இடம்ங்கிறது வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்த தொழில் புரியவராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கவனம் நிச்சயம் தேவை. கன்னி ராசி அன்பர்களே, கன்னிக்கு 9ல் குரு, எதையுமே கேட்க வேண்டாம். இப்போ இருக்கிற சந்திர பகவான் 3ஆம் இடத்து சந்திரனா சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களோட கூட பிறந்த உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் நிச்சயமாக இருக்கும். அவங்க நம்ம அண்ணன், நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம தம்பின்னு சொல்லி உங்களோட பாசமாக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க மூலமா ஏதாவது ஒரு பொருள் வரவோ இல்லை ஏதாவது ஆதாயமோ உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அவங்களோட சேர்ந்து இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று ஆனந்தமாக இருந்துட்டு வர்றது, அதெல்லாம் பண்ணுவீங்க. கன்னிராசிக்கு மிகவும் நிறைந்த நாளாக என்று சொல்லலாம். ஒரு தன்முனைப்போடு செய்வீங்க. எல்லாத்தையும் ஒரு முழு முயற்சியோட நம்ம சொந்தத்துக்கு செய்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்கிறோம், நம்மளோட தங்கச்சி பிள்ளைங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு முனைப்போடையும் இன்றைக்கி நீங்கள் உற்சாகத்தோடு ஈடுபட்டு செய்வீங்க எந்த செயலையுமே. அது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாரிடையே உங்கள் பேரையும் புகழையும் உயர்த்தி கொடுக்கும். எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கேது பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். அவர் என்ன செய்வார், என்னடா அது என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு அதுக்கான பலன் ஒன்றும் பெரிய அளவில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தித்தன்மையை கொடுப்பார். அதே போல் ராகு பகவானோட 7ஆம் இடத்து சஞ்சாரம் மிகவும்
எச்சரிக்கையுடன் செயல்படணும். அதாவது எதிர்பாலினத்தவர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணோ, ஆணாக இருந்தால் பெண்ணோ, அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக ஒரு தொலைவு நம்ம கடைபிடிக்கணும். இந்த இப்போல்லாம் கொரோனா வந்துச்சுல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கிட்டக்கே போக மாட்டாங்க, 3 அடி தள்ளியே நின்றுப்பாங்க. மூக்கில் முகக்கவசம் வேறு போட்டுப்பாங்க. அதுபோல் நீங்கள் இந்த காலத்தில் ஒரு தொலைவை கடைபிடிக்கணும். ஏன்னா ஒரு எதிர்பாலினத்தவர் உங்கள் பேரில் ஒரு பழி சொல்லலாம், இல்லை நீங்கள் அவங்க பேரில் ஏதாவது சொல்கிற மாதிரி வரும். அதனால உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ மனக்கசப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்றைய நாள் உங்களது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் நாளாக அமைகிறது. துளாராசி அன்பர்களே, 8ஆம் இடத்து குரு, மறைந்த குரு நிறைந்த தன லாபம் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் சந்திர பகவான் 2ல் இருக்கார். எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி தான். என்னென்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி வரும். அதற்கான செய்தியாவது வரும். அதிர்ஷ்டம் கிடைக்கலன்னா கூட ஏதோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அலுவலகத்துலேயோ போனஸு அது போல் வரலாம். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பூர்வீக சொத்துக்களோட அந்த விற்பனை நடந்து அதுலேருந்து ஒரு தொகை பெரிய அளவு வரலாம். அதிர்ஷ்ட பிராப்தங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அது எப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு பெரிய தொகை இன்றைக்கி உங்களை சேரும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஏன்னா இந்த பாலைவனத்தில் தண்ணியே இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு இந்த பாலைவன சோலைன்னு ஒன்று கண்ணில் படும்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் அந்த ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த பாலைவன சோலை கண்ணில் பட்டோன்னே அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் அப்படியே சுருண்டு கிடந்தவர் என்ன பண்ணுவார், உற்சாகமாக அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவார் இல்லைங்களா. அந்த தண்ணி அந்த சோலையை பார்த்தோன்னே வேகமாக ஓட்டம் எடுப்பார். அதை போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே நடக்கலையே, முடங்கி இருக்கே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எல்லா விதத்துலேயும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி ஆகும் பொழுது அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றி முகமாகவே உங்களை இட்டு செல்லும். அதனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க உங்களுக்கு. உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. அடி வயிற்று உபாதைகள், அதே போல் முதுகு தண்டு பகுதியில் உபாதைகள்லாம் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான தகுந்த சிகிச்சை பெற்றுக்கங்க. மற்றபடி எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்ட நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படின்னா, 7லேருந்து குரு உங்களை 7ஆம் பார்வையாக சமசப்தமாக பார்க்குறாரு. அதே போல் சந்திர பகவான் ராசியில் இருந்துட்டு உங்களுக்கு பல விதத்திலையும் அனுகூலங்களை தருகிறார். 7ஆம் இடத்து குரு என்ன செய்யும், 7ல் இருக்கும் பொழுது கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படும். அதாவது ஒரு கணவன் இருக்காருன்னா மனைவி மேலே ஒரு மனை ஒன்று வாங்கி கொடுப்பார். ஒரு பிளாட்டை வாங்கி, அம்மா உன் பேரில் வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதை போல் நடக்கும். இல்லை மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களோட பிறந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. அது பல விதத்துலேயும் நல்ல அமைப்பாக உங்களுக்கு அமையும். இந்த குரு பகவானோட 1 வருட கால சஞ்சாரம் அப்படிங்கிறது பல முன்னேற்றங்களை வாழ்க்கையில் உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறது. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வெற்றியே தரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிரகங்கள்லாம் பலமாக இருக்குது. அது பல விதத்துலேயும் நன்மையை செய்யும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ராகு அப்படின்னா பிரம்மாண்டம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெரிய அளவு அப்படின்னு பொருள் சேர்க்கை அப்படிலாம் பார்த்தா ராகு பகவான். உங்களுக்கு கடன், வியாதி, எதிரிகள் ஸ்தானத்துக்கான உங்கள் ராசியாதிபதியே 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷமான அமைப்பு. ராகுவோடு சேர்ந்துருக்காரு. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கடனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா உடனே அது கிடச்சிரும். நீங்கள் பேங்க்கில் போய் நின்னீங்கன்னா, சார் உங்களுக்கு லோன் தரேன் சார்னு சொல்லி உடனே சேங்ஷன் பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு வேகமாக, துரிதமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளித்தரும். கூடிய விரைவில் கெட்டி மேளம் வீட்டில் கொட்ட போகுது, அது நிச்சயம். தனுசு ராசிக்கு செவ்வாய் நாளில் இருக்கார். அது பெரிய அளவில் நல்லது செய்யாது. ஆனால் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது நற்பலன்களே கொடுக்கும். பெரிய அளவில் ஒரு பொருள் வரவை சேர்த்து கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகனோ மகளோ உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதற்கான இந்த விசா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்போர்ட், அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக அதெல்லாம் கையெழுத்தாகி ஒரு அரசாங்கத்திட்டேருந்து உங்களுக்கு எல்லாம் வந்துடும்.
விரைவில் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் தனியாக இங்கேயே இருக்கோம், இந்த உள்ளூரில் இருக்கோம், மகனோடையோ இல்லை மகளோடையோ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற தனுராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ அது ஒரு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. அதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா வெளிநாட்டு யோகம் உடனடியாக உங்களுக்கு கைவரப்பெறும். தனுராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு ராசியாதிபதி, அவர் உங்களுக்கு எப்படியுமே கெடுதல் செய்யவே மாட்டார். அவரோட பார்வை பலம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியில் விழுது. அது பெரிய அளவில் தன சேர்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதையுமே நினச்சி செய்யவே மாட்டீங்க, இதில் இந்த ஆதாயம் இருக்கா அப்படிலாம் பார்த்து செய்யவே மாட்டீங்க. ஆனால் உங்களை தேடி கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது. தனுர் ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை நம்ம பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, மகரத்துக்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அது பெரிய விசேஷமான அமைப்பு. அவர் அங்கேருந்து ஆட்சி பலம் பெறுறாரு. இது நாள் வரைக்கும் ராசியிலே இருந்த சனி பகவான் உடல் அசௌகரியத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு. பெரிய அளவில் ஹார்ட் அட்டாக்கு இல்லைன்னா மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி பெரிய பொருள் இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு அது நடந்திருக்கும். அதுவும் உத்திராட நட்சத்திரம், அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வண்டி வாகனத்தில் போகும்போது விபத்துகள்லாம் கூட நடைபெற்றிருக்கும். அவங்கெல்லாம் இன்னமும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. எப்பொழுதுமே வண்டி வாகன விபத்தெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, அங்கே உங்கள் ராசியாதிபதியோட செயல்தான். சனி பகவான் மந்தன் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு கால் ஒரு கை சரியாக இல்லாதவர். அவரை பார்த்தீங்கன்னா கண்ணு கூட அவருக்கு ஒரு கண் பார்வை தான் உண்டு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அவருக்கு அவரோட ராசி உங்களுக்கு அமையுது. அதற்கு அதிபதியான அவர் அவரை போலவே உங்களையும் மாற்றுறதுக்கு முயற்சிப்பார். மாற்ற முயற்சிக்க மாட்டார், நீங்கள் அவரோட இயல்புக்கு மாறிக்கிட்டே வருவீங்க. அதனால் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றபடி யோகமான பலன்களே இன்று பெரும்பாலும் நடக்குது. மற்றவங்கள்ட்ட இருந்து எதையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காததுனாலேயே எல்லோரும் உங்களை ஏதோ செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, ஒரு நகரத்தில் ஒரு ஜவுளி கடையோ இல்லை ஏதாவது ஒரு உணவகமோ வச்சு தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு எண்ணெய் ஆயில் பிஸ்னஸ்லாம் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க பண்ணுவாங்க. அதுபோல் ஒரு கடை வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல் பல விதத்துலேயும் அங்கே நற்பலன்களே நடந்துகிட்ருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு முதலீடு இல்லாமையே பொருள் வரவு அதிகமாக இருக்குது. உங்களது தாயார் தந்தையார் வழி உறவினர்கள் மூலமாக அவங்க பல விதத்துலேயும் நன்மை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நன்மைகளே நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்துக்கு ராசியிலே ராசியாதிபதி ஆட்சி பலம். இன்னைக்கு இது வரைக்கும் உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்கள்? இனிமேலும் அவர் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த மறுபடியும் வரக்கூடிய அந்த 2 வருட காலமும் உங்களுக்கு குறைவற்ற நிறைந்த செல்வ வளமும் தன வளமும் எல்லாம் கிடைக்கும். நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறதும் இப்போ தான் இருக்கும். ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்னா, பெரும்பாலான மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், உடல் அசௌகரியத்தை கொடுப்பார், உடல் ஆரோக்கிய கேட்டை விளைவிப்பார். ஆனால் இப்போ உங்களுக்கு அப்படி நடக்காது. உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மைகள் தான் நடந்துட்டும். என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் சம்மந்தமாக எங்கேயாவது வெளியூர்லாம் போயிட்டு வருவீங்க, நமது தொழிலில் வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும், விரிவாக கொண்டு போகணும்னு சொல்லி வெளியூருக்கெலாம் போவீங்க. அதுபோல் அதை வெற்றியாகவும் செய்து முடிப்பீர்கள். மற்றபடி உங்கள் சகோதரிகள் வழியிலே பெரிய அளவில் பாக்கியமான காரியங்கள்லாம் நடக்கும். அவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. உங்களோட மாமனார் மாமியார் இல்லைன்னா மாமன், தாய் வழி மாமன் உறவு வகையில் பல விதத்துலேயும் அனுகூலமான பலன்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ கும்பராசி அனைவர்களுக்குமே, கும்பராசிக்கு மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும். நீங்கள் யாரையாவது பார்த்து பேசி ஒரு புது ஆர்டர் பிடிக்கணும், இல்லைன்னா யார்கிட்டையாவது பேசி ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான முன்னெடுப்பெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம். அதிக அளவில் உங்களோட தொடர்பில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சுலபமாக கைவரப்பெறும். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருது, நம்ம போயிட்டே இருக்கோம் ஒரு 2 வீலரில், இங்கே ஒரு இடத்துல ஒருத்தன் எதிர்த்தாப்புலேருந்து குறுக்க இடிச்சிட்டான் அப்படின்னா, அப்போ அவன் ஏதாவது உங்களை எதிரிய நோக்கத்தில் பேசுகிறான் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு
உங்கள் நண்பரை கூப்பிட்டு அந்த இடத்துல சமரசம் பேசுகிறதுக்கு வர வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அது போல் இருக்கும். நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. பெரிய விசேஷமான அமைப்பு. 12ஆம் இடத்துல விரய சனி. சனி வந்து 7.5 சனி உங்களை பிடிச்சிருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் கவனம், நிதானம் எல்லாம் தேவை. இன்றைக்கி ஆனால் 9ல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் காரிய வெற்றியை கொடுப்பாரு. எல்லாத்துலேயும் ஜெயம்தான் உங்களுக்கு. நீங்கள் யோசிக்காது செய்யக்கூடிய காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. புது வேலைக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸெல்லாம் இருந்ததுன்னா அது சம்மந்தமாக நீங்கள் பேசினா உங்களோட பேச்சு மூலிமா அது பெரிய அளவில் போகாமல் சுமூகமாக பேசி தீர்த்துக்கிற ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம். வீட்டில் யாராவது திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். அதற்கான வேலையெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம். நீங்களே திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தால் கூட இப்போ அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதோ ஒரு விரயத்தை செய்ய போகிறார் அப்படிங்கும்போது அதை சுப விரயமாக நம்ம மாற்றிக்கணும். அது மங்கள நிகழ்ச்சிகளை வீட்டில் நடத்துவதன் மூலமாக கூட அதை செஞ்சுக்கலாம். மற்றபடி எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கு. இந்த நாள் வெற்றியை தேடித்தரும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவம். நன்றி, வணக்கம்.